விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை ஒட்டி கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் முழு உருவ சிலை திறப்பு. நினைவிடத்தில் கண்கலங்க மரியாதை செலுத்திய பின் விஜயகாந்த் சிலையை திறந்து வைத்தார் பிரேமலதா. விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குவிந்த தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்தின் பாடல்களை கேட்டு தொண்டர்கள் சிலர் கண்ணீர் விட்ட நிலையில் சிலர் உற்சாகத்துடன் நடனம். பன்ருட்டி அருகே தேமுதிக கொடி கம்பத்தை நடும்போது உயிரிழந்த மின்கம்பியில் உரசியதால் மின்சாரம் தாக்கி கட்சி நிர்வாகி உயிரிழப்பு. காப்பாற்ற முயன்ற 5 பேரும் மின்சாரம் தாக்கி காயம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் 23 லட்சம் பேர் பயனடைவார்கள் எனவும் தகவல். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து மீண்டும் கொண்டுவரப்படாது என அமித்ஷா திட்டவட்டம். சட்டப்பிரிவு 370க்கு ஜம்மு காஷ்மீரில் எப்போதும் இடமில்லை எனவும் உறுதி. 90 உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டி. ஆம் ஆத்மி கட்சியுடன் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாததால் கூட்டணியின்றி களமிறங்க முடிவு. பழனியில் 2ஆம் நாளாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கோலாகலம். பல்வேறு நாடுகளில் இருந்து வந்துள்ள முருக பக்தர்கள் பக்தி பரவசம். சென்னை மெரினாவில் நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கண்காணிப்பு பணிக்கான ரோந்து வாகனத்தை இயக்கி பார்த்து அதன் செயல்பாடுகளையும் துவக்கி வைத்தார். சூலூர் அருகே நீலம்புரியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகளில் மூட்டை மூட்டையாக கஞ்சா, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். கல்லூரி மாணவர்கள் உட்பட 15 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஆந்திர மாநிலம் சேஷாச்சலம் வனப்பகுதியில் நுழைய முயன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் பிடிபட்டனர். செம்மரம் வெட்டுவதற்காக சென்றவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. தலைமறைவான பட்டாசு ஆலை உரிமையாளருக்கு போலீசார் வலைவீச்சு. தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. ஷாங்காய் உச்சி மாநாட்டை அக்டோபரில் பாகிஸ்தானில் நடத்த ஏற்பாடு. பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் என தகவல். இந்திய அழகி போட்டி பட்டியலில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட பெண்கள் இடம்பெறுவதே இல்லை என்று ராகுல் பேச்சு. நடனம், இசை, கிரிக்கெட், பாலிவுட் குறித்து அக்கறையாக பேசும் பலரும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் குறித்து வாய் திறப்பது இல்லை என்றும் விமர்சனம். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் இல்லத்தில் சிபிஐ சோதனை. மருத்துவக் கல்லூரியில் கண்டுபிடிக்கப்பட்ட நிதி முறைகேடுகள் தொடர்பாக ஊழல் வழக்கு பதிந்த 15 இடங்களில் ரெய்டு. மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து கொல்கத்தாவில் கொட்டும் மழையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம். மருத்துவ மாணவிக்கு நீதி கேட்டு பல்வேறு துறை சார்ந்த விஞ்ஞானிகள் குடைகளை பிடித்தபடி கண்டன பேரணி. நாளை நாடு முழுவதும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட்டம். வண்ண விளக்குகள் அலங்கரிப்புடன் விழாக்கோலம் பூண்டது மதுரா நகரம். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் உள்ள மகாகாளேஸ்வரர் கோவிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் வழிபாடு. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் திரண்டனர்.
கனமழையால் கொல்கத்தாவில் பல்வேறு இடங்களில் சாலையில் வெள்ளப்பெருக்கு. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். கர்நாடக முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு எதிராக 2144 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல். 150 சாட்சியங்களின் வாக்குமூலம் பெற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவெல் துரோவ் பிரான்ஸ் விமான நிலையத்தில் கைது. டெலிகிராம் மூலம் பண மோசடி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சிறார்கள் சார்ந்த ஆபாச பதிவுகள் பகிரப்படுவதற்கு உடந்தையாக இருந்த புகாரில் நடவடிக்கை.